ஹலோ, உங்க டிஎஸ்ஆர் பேசுறேன். இந்த ஃபுட் பிளாக்ல வந்து ஈட்டிங் ஒரு ஸ்டைல், குக்கிங் ஒரு ஸ்டைல், குட் ப்ராடக்டா ப்ரொமோட்டிங் ஒரு ஸ்டைல். ப்ரொமோட்டிங்னா இந்த பொருள் கிடைக்கும் இதாங்க இதை எடுத்துக்க. சார், நீங்க இவ்வளவு குவாலிஃபைடா இருக்கீங்க, இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நம்ம இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நான் பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சு துபாயில ஒரு 20 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வெரி நைஸ். துபாயில பிரிண்டிங். ஆமா. ஏன் அதை விட்டுட்டு திடீர்னு இந்த இண்டஸ்ட்ரி மேல ஒரு ஆசை? கோவிட் காலங்கள்ல நம்ம நிறைய புக்ஸ் படிச்சோம், குறிப்பா நம்மாழ்வாருடைய புத்தகங்கள். அதுக்கப்புறம் டாக்டர் காதர்ன்னு சொல்லிட்டு கர்நாடகால ஃபுட் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. உங்க பேர் அறிமுகப்படுத்தி. என்னுடைய பேர் இப்ராஹிம். என்னோட நிறுவனத்தோட பேர் HMR ஹெல்தி ஃபுட். என்னோட பிராண்ட் நேம் அரன். நம்ம மில்லட் சார்ந்த பொருட்களை எளிதில கன்சியூம் பண்ற மாதிரி மக்களுக்கு கொடுக்குறோம். துபாயில சொன்னீங்க, அந்த மேட்டர் சொல்லுங்க. துபாயில கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம பிரிண்டிங் டெக்னாலஜி படிச்சுட்டு பிரிண்டிங் நிறுவனத்துல பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கோவிட் காலங்கள்ல we have a plenty of time, நிறைய நேரம் கிடைச்சதுனால we start studying the books. கோவிட் சொல்றீங்களா, இந்தியா கோவிட்? ஓவராலா கோவிட், உலகமே கோவிட். ஆமா, மறக்கவே முடியாது. ஆமா, அந்த காலகட்டத்துல நம்ம நிறைய டைம் கிடைச்சதுனால நம்மாழ்வாருடைய புத்தகங்கள், அப்புறம் டாக்டர் காதர்ன்னு சொல்லிட்டு கர்நாடகால இருக்காரு, அவருடைய புத்தகங்கள் படிச்சோம். அந்த நம்மாழ்வாருடைய புத்தகங்களும் டாக்டர் காதர் அவங்களுடைய புத்தகங்களுடைய எசன்ஸ் தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஹெல்த் கான்சியஸா மக்களுக்கு நல்ல பொருளை எந்த ஒரு ஆடட் பிளேவர், கலர்ஸ் இல்லாம, பிரிசர்வேட்டிவ் இல்லாம ஆரோக்கியமான முறையில கொண்டு போய் கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்காக துவங்கப்பட்டதுதான் அரங்கம். எத்தனை கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க? இப்போதைக்கு நான் 2 கண்ட்ரிக்கு MOI சைன் பண்ணிருக்கேன், குறிப்பா மலேசியா அண்ட் UAE. ஒரு 2 months பிஃபோர் மலேசியா விசிட் போயிருந்தேன் பிசினஸ் மீட்டுக்கு. அதுல ஒரு சர்ஜன் டாக்டர் ப்ராடக்ட் இன்ட்ரெஸ்ட் காட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கான அந்த ஹலால் சர்டிபிகேட், மலேசியான்னா குறிப்பா ஹலால் சர்டிபிகேட் இல்லாம ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இருந்தாலும் அங்க என்னன்னா அவங்களோட பேசிக் ஃபார்மாலிட்டியே உணவு பொருளா இருந்தா ஹலால் சர்டிபிகேட் இருக்கணும். அதனால அந்த ஹலால் சர்டிபிகேட் ஃபார்மாலிட்டிஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் மலேசியா அண்ட் UAEக்கு நம்ம அபிஷியலா லான்ச் பண்ணிடுவோம். பண்ண முடியாது, இருந்தா நம்ம லீகலா எந்த ஷோரூம்லயும் வைக்கலாம். இல்லாட்டி நம்ம 5 கிலோ 10 கிலோ தெரிஞ்சவங்கள்ட்ட தான் கொடுக்க முடியுமோ தவிர லீகலா ஒரு ஷோரூம்ல வைக்க முடியாது. ஏன் இந்தியாவில் அந்த நிலைமை வரல? இந்தியால நார்மலாவே நம்ம மக்கள் இது ஹலால் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்கும், இதுல எதுவும் நான்வெஜ் எதுவும் பண்ணலன்ட்டு. ஆனா அங்க உள்ள ரெகுலேஷன்ஸ் ஹலால் இருந்தாதான் ஒரு ஷோரூம்ல வைக்க முடியும். அந்த மாதிரியான ஃபார்மாலிட்டி. ஆமா. இப்ப எப்படி எதிர்பார்ப்பீங்க? ஆரம்பிச்ச 5 வருஷத்துல நீங்க துபாயில ஒரு பெரிய கார்பரேட்ல இருந்தீங்க, கட்டாயமா ஒர்க் பண்ணிருந்தீங்க, கட்டாயமா பெரிய சேலரில இருந்திருப்பீங்க, கட்டாயமா பெரிய ரெட் கார்பரேட் லைஃப் ஸ்டைல வாழ்ந்திருப்பீங்க. ஆமா. டக்குன்னு பிசினஸ்க்கு வந்துட்டீங்க. கட்டாயமா. என்ன சேலஞ்சஸ், என்ன சேஞ்சஸ்? நீங்க சொன்ன எல்லாமே உண்மை. நம்ம நல்ல கம்பெனில நல்ல ஊதியத்துல இருந்தோம். இங்க வரக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. சாதாரணமா நம்ம ஒரு மக்கள்கிட்ட ஒரு கவர்ச்சியான பொருளை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. ஒரு ஆர்னமெண்ட்ஸ், நகையோ புடவையோ இருந்தா மக்கள் உடனே வாங்கிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி ஆரோக்கியமான பாலையும் கீரையும் கூவி தான் விற்கணும். கரெக்ட். அது என்னது சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம். ஆமா, மக்கள் தேடி போய் வாங்குறாங்க. கரெக்ட். தேடி போய் கியூ நிக்கும்ல, அது பேர். ஆமா, கவர்மெண்டே நடத்துது. அதனால நல்ல பாலையும் கீரையும் இப்பயும் கூவி அதே மட்டனை பாருங்க உடனே வாங்கிடுவாங்க. சொல்லுங்க காமெடியா. ஆமா. சோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னா குறிப்பா மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்னால மக்களை எஜுகேட் பண்ணி விற்க வேண்டியது இருக்கு. ஆனா people are conveniencing, வாங்கிக்கிறாங்க மக்கள். அதுதான் பெரிய விஷயம். when we tell them what is there in it, they consume them. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். சரி, இத நீங்க டைரக்டா ஓனா எண்ட் யூசர் கொடுக்குறீங்களா, இல்ல மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் உண்டா? இப்போதைக்கு நம்ம டைரக்டா எண்ட் யூசருக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நம்ம ப்ராப்பரான பிராண்டிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ ஹைதராபாத்ல ஒரு கம்பெனில கம்ப்ளீட் பிராண்டிங், ரீபிராண்டிங் தான். பேக்கெட்ஸ் எல்லாமே நான் ரீபிரிண்ட் பண்றேன். இப்போதைக்கு நம்ம லேபிள்ஸ் போட்டுட்டு இருக்கோம். லேபிள்ஸ் இல்லாம ஃபுல் ஃபிளெஜ்ட் பிரிண்டிங் பண்ண போறோம். அது பண்ணக்குள்ள நம்ம கம்ப்ளீட்டாவே நிறைய ஏஜென்சிஸ்க்கு நம்ம கொடுக்கலாம் ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு டைரக்டா மக்கள் டைரக்டா கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்ட் கஸ்டமர் தான்.